18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்கப்பிள்ளை, அழகர் கோயில் மலையிலிருந்து என் அன்பு பிள்ளையான உனக்காக தான் 666 என அதிர்ஷ்ட எண்ணை அனுப்பியிருக்கேன். இந்த 6ங்கிற எண்ணானது உன் வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தை அள்ளிக்கிட்டு ஆறு போல பெருகி ஓட போகுது. நீயே சற்றும் எதிர்பாராத வகையில சகல சந்தோஷங்களும் இனி உனக்கு கிடைக்க போகுது என் செல்லமே. கஷ்டம்னு வரும்போது கண்ணு கண்ணுக்கு தெரியாது. கருப்பா கருப்பான்னு என கடவுளா நினைக்கிற. ஆனா கஷ்டமெல்லாம் போய் உன் வாழ்க்கை நல்லா மாறின பிறகு உனக்காக நான் ஒருத்தர் இருக்கேன் நல்லது செஞ்சன்றதையே நீ மறந்து போய்விடுகிறாய் தானே. எப்பவுமே இறைபக்தி உனக்குள்ள இருந்தா எல்லா விஷயங்களும் இனிமையாக சிறப்பாக உனக்கு நடக்கும். உன் வாழ்க்கையை கெடுக்கக்கூடிய 3 விஷயங்களை மட்டும் உனக்குள்ள எப்பவுமே வச்சுக்காத. உன் கூடவே இருக்கும் நம்பிக்கையை எப்போதுமே உனக்கு துணையாக தன்னம்பிக்கையா வச்சுக்கணுமே தவிர உனக்கு எதிராக அதை திருப்பி விடாதே. உனக்கு எதிராக வேலை செய்யும் நம்பிக்கை துரோகிகளை உன் பக்கத்துல வச்சுக்காத. தூரத்துல இருந்தாலும் உன்னை பத்தியே எப்பவுமே புறம் பேசிக்கிட்டு இருக்க சொந்த பந்தங்களையும் உறவுகளையும் கூட உன் பக்கத்துல வச்சுக்காத. அது மட்டுமல்ல, இடம் பொருள் எதுன்னு தெரியாம யாருன்னு புரியாம மனசுல பட்டதையெல்லாம் பேசக்கூடிய உன் வாயையும் கொஞ்சம் கட்டுப்படுத்தி வச்சுக்கோ என் தங்கமே. மிருகங்கள்ல கூட இது நாய் என்ன செய்யும், நரி என்ன செய்யும்னு உனக்கு தெரியும், நீ கவனமா இருப்ப. ஆனா மனிதர்கள்ல யார் எப்படிப்பட்டவங்கன்னு தெரியாது. எல்லார்கிட்டையும் நீ ஒரே மாதிரி பேசுவ, பழகுவ. ஆனா ஏமாந்த பிறகுதானே ஏமாத்தினவே நரின்னு புரியுது. நல்லா பழகிட்டு ஒரு கட்டத்துல அவன் திரும்ப உன்னை கடிச்சு வைக்கும் போது தானே இவன் நம்மளை ஏமாத்தின நன்றி கெட்ட நாயின்னு உனக்கு புரியுது. மொத்தத்தில் மனிதர்கள் மனிதர்களா இல்லாம மற்றவங்களை ஏமாற்றக்கூடிய கபடதாரிகளாக எப்போதும் மாறிட்டாங்க. நீ தான் கொஞ்சம் கவனமா இருக்கணும். எல்லாரும் நல்லவங்கன்ற பார்வையை மாத்திக்கிட்டு உன் எதிரே இருக்கும் மனிதனின் பார்வையில யோசிச்சினா அவன் இடத்துல இருந்து அவன் சூழ்நிலையில இருந்து யாரு செய்யறது சரி யாரு செய்யறது தப்புன்னு யோசிச்சு புரிஞ்சு கொள்ளக்கூடிய செயல்பாடுகளை சிறப்பாக வைத்து கொள்ளக்கூடிய பிள்ளையாக நீ இருக்கணும். ஆசைகளே இல்லாத வாழ்க்கை இங்கு யாருக்கும் இல்லை. ஆனால் ஆசைகள்ன்றது அளவோடு இருக்கிற வரைக்கும் யாருக்கும் இங்கு துன்பமோ துயரமோ இல்லைங்கிறத நீ புரிஞ்சுக்கோ என் தங்கமே. எல்லா நதி நீரும் ஒன்று சேர்ந்தாலும் கடைசியில் கடல்ல தான் போய் கலக்கும். நதியாக இருக்கிற வரைக்கும் அது குடிக்கிற தண்ணி. ஆனால் கடலுக்குள்ளே போய் சேர்ந்துருச்சுன்னா அது உப்பு தண்ணி வெறும் மழை தண்ணியாக போயிடும். நீ எப்போதும் நதி போல ஓடிக்கிட்டே இரு. உன் இலக்கான கடலை போய் நீ அடைந்தே தீரணும். கடல் எப்படிப்பட்டதாக வேணுனாலும் இருக்கட்டும், அது எவ்வளவு பெருசா வேணும்னாலும் இருக்கட்டும். ஆனா உன்னுடைய லட்சியத்தை நீ அடையாமல் ஓயவே கூடாது என் தங்கமே. இப்போதான் உனக்கு துணையா நான் இருக்கேன். உனக்கான எல்லா விஷயங்களும் நல்லபடியா நடப்பதற்கான அதிர்ஷ்டத்தையும் அள்ளிக்கிட்டு வந்திருக்கேன். அப்புறம் ஏன் நீ கவலைப்படுற? எப்பவுமே அடுத்தவங்க திரும்பி பார்க்குற அளவுக்கு தான் நீ இருக்கணுமே தவிர யாரையும் திருத்தி பார்க்கும் அளவுக்கு உன் வாழ்க்கை இருக்கக்கூடாது. உனக்கு வழியே இல்லாத இடத்தில் கூட உனக்காக இந்த கருப்பன் ஒரு வழியை உண்டு பண்ணுவேன் என நம்பு. உன் துன்பங்கள் எல்லாம் முடிவு பெற்று இனி வரக்கூடிய நாளெல்லாம் ஜெயமாக இருக்கும். நீ ஒரு நிமிஷம் கண்ணீர் உருகி கண்ணீர் விட்டு கருப்பா பார்த்துக்கோன்னு என கூப்பிட்டினா உன் பிரச்சனைகளையெல்லாம் தீர்த்து உனக்கான நல்லதை இந்த கருப்பசாமி நான் செய்வேன். ஒரு விஷயத்தை பெறணும்னு நீ நினைச்சிட்டா இறுதி வரைக்கும் போராடு. விளைவுகளையோ அதில் ஏற்படும் தோல்விகளையோ பற்றி சிந்திக்காதே என் தங்கமே. நீ என்ன செய்யணுங்கிறத விட என்ன செய்யக்கூடாதுன்றதுல தெளிவாக இரு. நல்லதை செய்யறதுன்றது நல்ல விஷயம். ஆனா எந்த தவறை செய்யக்கூடாது, யாரை நம்ப கூடாதுங்கிறதுலையும் நீ தெளிவாக இருக்க வேண்டும் அல்லவா? ஒரு பாவம் செய்வது எளிது. ஆனா அந்த பாவத்தை கழிப்பது மிக மிக கடினம். அதற்கு பதிலாக அந்த பாவமே செய்யாத நேர்மையான ஒழுக்கமான நியாயமான பிள்ளையாக நீ இருந்து விடலாம். வாழ்க்கையில நடக்கிற எல்லா நிகழ்வுகளையும் ரொம்ப யதார்த்தமா ஏத்துக்கிட்டு கடந்து போகக்கூடிய ஆளாக நீ இருந்தினா எதுவுமே உன்னை பாதிக்காதல்லவா? எப்பவுமே அடுத்தவர்களின் வாழ்க்கையை ஆராய்ச்சி செய்யாம உன் வாழ்க்கையில நீ என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது எதையெல்லாம் இன்னும் செய்ய வேண்டி இருக்குன்னு எல்லாத்தையும் சிறப்பா யோசிச்சு தெளிவா செய். நீ செய்ய விரும்பக்கூடிய ஒரு விஷயத்துக்காக யாருடைய சம்மதத்தையும் பெற முடியாது. நீ செய்யணும்னு ஆசைப்படுறத நீயே செஞ்சுட்டு போ. உன் மனதை இனம் கண்டு கொண்டு நீ ஆசைப்பட்ட அனைத்தையும் உனக்கு அள்ளித்தர அதிர்ஷ்டத்தோடு இந்த கருப்பசாமி நான் வந்த பிறகு இனிமே நீ கவலைப்படலாமோ?
பக்தியையும் ஒரு பொறுமையையும் ஒருபோதும் கைவிடாதே. அதற்கான பலன் தாமதமானாலும் நிச்சயமாக உனக்கு கிடைச்சே தீரும். எப்போதும் அமைதியாக இரு. ஏன்னா இந்த உலகத்தில் எது எப்போது யார் எப்படி வேண்டுமானாலும் மாறுவார்கள். எதுவுமே நிரந்தரமில்லாத உலகம் இது. நீ தனியாகவே இரு. ஏன்னா அவங்க உனக்கு துணையாக இருப்பாங்க, இவங்க உனக்கு துணையாக இருப்பாங்கன்னு இந்த உலகில் யாரையும் நம்ப முடியாது. கடைசி வரைக்கும் யாருமே உன் கூட இருக்கவும் மாட்டாங்க என் தங்கமே. நீ உன் கஷ்டத்தையோ கவலைகளையோ பிரச்சனைகளையோ அடுத்தவங்க கிட்ட சொல்றதுனால உன் சோகம் மறைஞ்சு போக போறதில்ல. ஏன்னா உனக்காக யாரு கவலைப்படுறதோ உன் கஷ்டத்தை போக்க வரவோ மாட்டார்கள் என்பதுதானே உண்மை. எப்போதுமே நேரத்துக்கும் காலத்துக்கும் முக்கியத்துவம் கொடு. நீ இறந்த நேரமும் காலமும் நீ இழந்த நேரமும் உனக்கு திரும்ப வராதுன்றத தெளிவா புரிஞ்சுக்கோ. நீ எப்போதும் தனித்துவமிக்க ஆளாக இருக்கணும். ஆனால் அதை வெளியே யாருக்கும் காட்டிக்க கூடாது. ஏன்னா நீ சிறப்பான ஆளாக மாறுவதையும் நீ முன்னுக்கு வருவதையும் யாருமே இங்கு விரும்ப மாட்டார்கள் என்பதுதான் உண்மை. இந்த கருப்பசாமி உனக்கு துணையா இருக்கும்போது இனி எந்த சூழ்நிலையிலும் நீ கவலை கொள்ளக்கூடாது. உனக்கு எல்லா வலிமைகளையும் கஷ்டங்களையும் தாங்கும் சக்தியையும் தைரியத்தையும் நான் கொடுக்குறேன். யாரோ உன்னை நிராகரிக்கிறாங்க, யாரோ உன்னை ஒதுக்கி வைக்கிறாங்கன்னா அதுக்காக நீ கவலைப்பட வேணாம். ஏன்னா இந்த உலகில் விலையுயர்ந்த வைரங்கள் எல்லாமே முக்காவாசி பேரால நிராகரிக்கப்பட்டது தான். அதையெல்லாம் பார்ப்பாங்க, வேடிக்கை பார்ப்பாங்க. ஆனால் அதை வாங்க முடியாம வைரத்தை ஒதுக்கி வைக்கும் மனிதர்கள் தானே அதிகம். அதுக்காக அந்த பொருள் தப்புன்னு அர்த்தமா என்ன? நிச்சயமா இல்லை. அதை சொந்தமாக்கி கொள்ள தகுதியற்ற மனிதர்கள் அதை ஒதுக்கி வைப்பாங்க. அப்படிதான் உன்னையும் சில மனிதர்கள் உயர்வான ஆளாக நீ இருப்பதால, சிறப்பான ஆளாக இருப்பதால உன்னை ஒதுக்கி வச்சு அவங்க ஒதுக்கிக்கிறாங்க. இதுல கவலைப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. நீ நல்லா வாழணுங்கிறதுக்காக தான் உனக்கு பல விஷயங்களை திட்டம் போட்டு வச்சிருக்கேன். நீ நான் வகுத்த பாதையில் தான் பயணிக்கிறாய். பயமின்றி முன்னேறு. உனக்கு வரக்கூடிய தடைகளும் தடங்கல்களும் எல்லாமே சரியாகி சீக்கிரமா நீ நல்வாழ்க்கையை வாழ போற. உன் பொறுமைக்கும் உன் நம்பிக்கைக்கும் சேர்த்து நீ கனவுலையும் நினைக்காத வாழ்க்கையை உனக்கு அமைச்சு தரப்போறேன். இங்கு இறக்கப்படுபவர்கள் ஏமாந்து போகலாம், ஆனால் தாழ்ந்து போவதில்லை என் தங்கமே. ஏமாத்தினவை இன்னைக்கு ஜெயிக்கலாம், ஆனா கடைசி வரை சாதிக்க போவதில்லை. உன் வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் வெற்றி தோல்வியை மட்டுமே பார்க்காம ஒவ்வொரு நாளையும் முழுதாக வாழ பழகு. வெற்றிங்கிறது தானாகவே வந்து சேர்ந்து கொள்ளும். நீ வாழ்வதற்காக பிறவி எடுத்திருக்க. அப்படி இருக்கும்போது முழு மனசோட உன் வாழ்க்கையில நடக்கிற விஷயங்களை அப்படியே ஏத்துக்கிட்டு ஒவ்வொரு நாளையும் இனிமையாக கழித்து கொண்டே கடமைகளை செய்து வா. உன் கவலைகளும் பிரச்சனைகளும் எல்லாமே உன்னை விட்டு விலகி போகும். வாழ்க்கையை வாழாமல் தவிர்க்க முடியவே முடியாது. உன் மனசுல எதையும் நினைச்சு கவலைப்படாம கஷ்டப்படாம வாழ்க்கையை எதிர்கொண்டு ஏற்றுக்கொள்ள பழகு. யாருடையாவது உன்னை ஒப்பிட்டு பார்த்து நீயே உன்னை மட்டமா நினைச்சுக்காத. உன் கூட நான் இருக்கிற வரையிலும் எந்த துன்பமும் உனக்கு வராது. நேர்மறை எண்ணங்களை இன்னுமே உனக்குள்ள அதிகப்படுத்திக்கோ. வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு கண் கலங்கி நிற்காதே. நீ எத்தனை முறை தடுக்கி விழுந்தாலும் உன்னை தாங்கி பிடிக்க இந்த கருப்பன் நான் இருக்கேன்ற நம்பிக்கையோட தொடர்ந்து முன்னேறிப்போ என் தங்கமே. நீ எங்க எதுக்காக பிறந்தங்கிறது முக்கியம் இல்லை, நீ என்ன சாதிக்க போறங்கிறது தான் முக்கியம். அதனால நேற்று நடந்ததை பற்றி யோசிக்காம இனி என்ன நடக்கணுங்கிறத மட்டுமே யோசி. ஏன்னா நேற்று நடந்ததை உன்னால் மாற்ற முடியாது, ஆனால் நாளை நடக்க போவதை நிச்சயமாக உன்னால் நடத்த முடியும். இன்றைய நாளை இன்றைய பொழுதை சிறப்பாக ஏற்றுக்கிட்டு நாளைய நாளில் உனக்கான விஷயங்கள் நடக்கும்படி நீ பார்த்துக்கோ. உன் வாழ்க்கை மிக சிறப்பாக அமைவதற்கு எல்லா வகையிலும் இந்த கருப்பசாமி உனக்கு துணையாக இருப்பேன். உன் துன்பங்கள் எல்லாம் தீர்ந்து போகும். இனி உனக்கான ஒவ்வொரு நாளும் புது விடியலாக, புத்துணர்ச்சி தரும் விடியலாக இருக்கும். புத்தம் புதிதாக மலரும் மலரை போல நீயும் புது நம்பிக்கையோட உயிர்த்தெழுந்து வாழப் போகிறாய். சுறுசுறுப்பா உனக்கான வேலைகளை செய். இருக்கிறதே போதும், கிடைச்சதே போதும்னு இருப்பதை கொண்டு நிறைவு பெற்று வாழ ஆரம்பி. வர்றது வரட்டும், போவது போகட்டும், மிஞ்சுவது மிஞ்சட்டும் என உன் மனதில் எந்த சலனமும் இல்லாமல் எல்லாத்தையும் ஏத்துக்க பழகிக்கிட்டினா உன் வாழ்க்கையே உயர்வானதாக இருக்கும் அல்லவா. எப்பவுமே நல்லதையே நென, உனக்கு நல்லதே நடக்கும். உன் வாழ்வில் பல அற்புதங்கள் நடந்து நீ ஆனந்தமாய் வாழப் போகிறாய் என் தங்கமே. மனித நேயத்தோடு நீ செயல்படும் போது
எப்பவுமே உனக்குள் ஒரு பாகமாக எல்லாத்தையுமே நீ சேர்த்துக்குவ. எப்பவுமே சரியான செயல்களை செய். உன் வாழ்க்கை மிக சிறப்பாக இருப்பதற்கு இந்த கருப்பசாமி உனக்கு துணையாகவும் வழிகாட்டலாகவும் எப்போதுமே இருப்பேன் என் தங்கமே. வாழ்க்கையில உனக்குன்னு யாருமே இல்லைன்னு மட்டும் நினைக்காத. இந்த வாழ்க்கையவே உனக்காக தான் நான் படைச்சிருக்கேன்னு நினச்சிக்கிட்டு வாழ ஆரம்பி. எல்லா காரியங்களும் உனக்கு வெற்றிகரமாக முடியும்படி அதிர்ஷ்டம் உன்னை தேடி வரும்.